சீமோன், அந்த வலையை என்கிட்ட கொடு. இந்த வலையை கடலுக்குள்ள வீசும்போது என்ன நடக்கும் சீமோன்? மீன்களை ஒன்னா சேகரிக்கும். ஆமா, இந்த வலை மீன்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கும். எல்லா வகை மீன்களையும். சரிதானே? ஆமா, எல்லா வகை மீன்களையும். பரலோக ராஜ்யமானது எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வர வலைக்கு ஒப்பாகுது. சீமோனும் மத்தவங்களும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில உட்கார்ந்து மீன்களை பிரிப்பாங்க. நல்ல வகை மீன்களை கூடையில சேர்த்துட்டு கெட்டவற்றையெல்லாம் வெளியே எறிவாங்க. இந்த மாதிரியே உலக முடிவுலையும் நடக்கும். தேவ தூதர்கள் இறங்கி நீதிமான்களின் நடுவுல இருந்து பொல்லாதவங்களை பிரிச்சு அவங்கள அக்கினி சூளையில போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேர்ந்த வேதபாரகன் எவனும் தன்னோட பொக்கிஷத்திலிருந்து புதியதை பழையதை எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாகிறான். இந்த அறிவை வச்சு நீங்களும் இதே போலவே செய்யணும். நான் சொல்ற இந்த எடுத்துக்காட்டுகள் சிலருக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. பொறுமையா இருங்க.